உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ள இறை மக்களே, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக மறையுரை போதிக்க இருக்கின்றவர் அருட்பணி ஜெயக்குமார் அடிகளார் அவர்கள். பம்பாய் உயர் மறை மாவட்டத்திலேயே தமிழ் பணிக்குருக்களிலேயே சீனியர் பிரீஸ்ட். ரொம்ப வருஷம் ஆகி அவர் பட்டம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிடுத்து. அவர் இங்கே நமக்காக நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க நமக்காக திருப்பலி ஆற்றி இன்று மறையுரை ஆற்ற இருக்கின்றார். அவரை நாம் இரு கரம் தட்டி வரவேற்போம். ஜெபம் நம்பிக்கையின் உயிர், இந்த கருத்தை கொண்டு அவர் இன்று மறையுரை ஆற்ற இருக்கின்றார். அடிஷ்னலாக நமக்கு இன்னொரு அருட்பணி குரு நமக்கு கிடைத்திருக்கின்றார். அருட்பணி பால்ராஜ் அவர்கள் பல்லோட்டி பங்கில் வேலை பார்க்கின்றார்கள், பணிபுரிகின்றார்கள். அவர்கள் தங்கள் பாடல் குழுவுடன் சேர்ந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரையும் கரம் தட்டி நாம் இன்று வரவேற்போம். இன்று செப்டம்பர் முதல் நாள் படைப்புகளை கவனித்து பார்ப்பது, இதை பற்றி ஆனுவல் டேயாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் நாம் முக்கியமாக அன்னை பூமிக்காக நாம் ஜெபிப்போம். வேளாங்கண்ணி அன்னையிடம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். மதர் எர்த், நம் அன்னை பூமிக்காகவும் மக்கள் அதை வீணாக்காமல் இருக்க அதற்காகவும் நாம் இன்று ஜெபிப்போம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி நமக்காக பாவசங்கீதனம் கொடுக்க வந்திருந்த தந்தையர்கள் நெல்சன் மச்சடோ, அமுல் தொப்பல்யா, மெல்ராய் மெண்டோன்சா, கவின் லோபஸ், இந்த குருக்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய பாவங்களை மனதுக்கண் கொண்டு வந்து இறைவிடத்தில் மௌனமாக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உம் திருமகன் கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோ. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதையாரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலும் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொன்ற மக்களால் ஆனது என்பர். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு கற்றுத்தந்துள்ளேன். இவற்றை போன்று நியமங்களையும் முறைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா? இது ஆண்டவர்கள் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதையையும் கைம்பெண்களையும் கவனித்தலும், உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வது ஆகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் என்றும் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் பார்த்தார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பது இல்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே அவர்கள் உண்பார்கள். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடக்காமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வெளி வேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை, கோட்பாடுகளை கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது முற்றிலும் வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர் அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமே கிடையாது. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை,
பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்யத்துண்டும் தீய எண்ணங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இந்த நாளிலே இயற்கையை, தேவனால் படைக்கப்பட்டவைகளை பராமரிக்கின்ற ஞாயிறாக கொண்டாடி மகிழ்கின்றது. நாம் இருக்கின்ற இந்த உலகத்தை படைத்த தேவன் நல்லதென கண்டார். எல்லாவற்றையும் நல்லதென கண்டார்னு விவிலியம் சொல்லுது இல்லையா? அப்படி தேவனாலேயே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நல்லதென காணப்பட்டதை மனிதருக்கு தந்தார் என்றால், மனிதர்களாகி நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்துகின்ற தேவனுடைய படைப்புகளை எப்படி பராமரிக்கிறோம்? எப்படி பராமரிக்கின்றோமோ அந்த வகையில் தான் நாம் பராமரிக்கப்படுவோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவை எல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நல்ல மனதை பொறுத்து இருக்கின்றது. அதனால தான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சுத்தமாயிருங்கள். எங்கே? வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். அந்த உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் இயற்கையாக படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எவை எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அதற்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நாம் எதை என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நல்ல மனதை பொறுத்து இருக்கின்றது. நல்ல மனதாக இருக்கும் என்றால் அந்த நல்ல மனதுகளிலிருந்து நல்லவைகள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல பேச்சு வரும், நல்ல செயல்கள் வரும். நாமும் நன்றாக இருப்போம், ஒன்றாக இருப்போம். பிரியமானவர்களே, இதுதான் தேவனால் படைக்கப்பட்ட இயற்கை நமக்கு கற்றுத்தடுக்க கொடுக்கின்ற பாடம் என்றால், அதே சமயத்தில் இயற்கையோடு நாமும் படைக்கப்பட்டிருக்கிற நாம் நன்றாக இருக்கின்றோமா? ஒன்றாக இருக்கின்றோமா? பிரச்சனைகள் இல்லையா? அது பிரச்சனைகள் யதார்த்தமாக இருக்கின்றதா, அல்லது நாம் நமக்காக உருவாக்கி கொண்ட பிரச்சனைகளாக இருக்கிறதா, அல்லது பிறருக்கு நாம் உருவாக்குகின்ற பிரச்சனைகளாக இருக்கின்றதா? ஒரு அம்மா பிள்ளை அப்படி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க? வளர்த்த கடா ஏன் பாயணும்? 5 வயசுலேருந்து பெத்த பிள்ளைய நான் என்ன செஞ்சுருக்கணும்? நல்லா வளர்த்துருக்கணும். மார்பிள் பாயாது, எம்மான்னு ஓடி வரும். சின்ன வயசில் அம்மான்னு முந்தானே பிடிச்சிட்டு வந்தவன் பெரிய வயசு வந்த உடனே பெருசு ஒதுங்கு அப்படின்றான். யார? பெத்த அம்மைய, பெத்த அப்பனை. இப்படி ஒரு கொந்தளிப்பு பெற்றோர்கள் மத்தியில். ஆசிரியர்கள் பிள்ளைகளை பார்த்த உடனே நான் கற்றுக் கொடுத்த இந்த பய அப்படி சொல்லுவா. அந்த சின்ன பையில இருக்கும்போது என் வாத்தியார் அப்படிம்பான். அவன் காலேஜுக்கு வந்த உடனே அத்தனை கிண்டல் அடிப்பான். யார? ப்ரொஃபஸரை. ஏன் அந்த மாற்றம்? அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வாத்தியாருக்கு எப்படி இருக்கும்? என்னடா செய்கிறது? ஏன் அந்த ஒரு கொந்தளிப்பு? நல்ல மனசு இல்லை பிரியமானவர்களே. வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் மத்தியில் என்ன செய்வது? இன்னைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்றாங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்றாங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லைன்ட்டு இல்லையே, இருக்குதே. அப்போ என்ன செய்யலாம்? பிரச்சனை இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுருவோமா? அல்ல பிரச்சனைக்கு நம்ம சண்டை போடுவோமா? ஆண்டவரே சொல்லிட்டார் என்னன்ட்டு, இடரல் வரும். ஆனால் யாரால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கேடுன்னு சொல்லிவிட்டாரு. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டாம்? நமக்கு எதிராக, நமக்கு இடரலாக இருக்கிறவங்களை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நினச்சி கூட பார்க்க வேண்டாம். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் என்ன தெரியுமா? நான் தேவன் படைத்தது போல இருக்கின்றேனா? தேவனுடைய சாயலில் இருக்கின்றேனா? நல்ல மனதோடு இருக்கின்றேனா? பிறரை நல்லவர்களாக இருக்க வைக்கின்றேனா? நன்றாக ஒன்றாக இருக்க விரும்புகிறேனா? சிந்திக்கின்றேனா? பேசுகிறேனா? இப்படிப்பட்ட நல்ல மனசு எப்படி வரும்? வருமா? வரும், வரணும்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 199 0.9 வரைக்கும் நல்ல மனசு வர்றதே இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? ஆதாம் காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? இருக்கத்தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த இயேசுவை பெற்றெடுத்த அன்னையே ஒரு மாதிரியாக இருக்கின்றார், ஒரு மாதிரியாக, ஒரு மாடலாக இருக்கின்றாள். எந்த வகையில்? அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு உடனே சந்தோஷப்பட்டா. ஆனால் ஒரு மகனை பெற்றெடுப்பான்னு உடனே கலங்கி போனான். அந்த கலக்கம் அந்த அம்மாவுக்கு நின்றுச்சா? அதான் கடைசியாக இருந்துச்சா? எல்லா இடத்தையும் தொடர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட மகனை தன் மடியில் கிடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ உங்களுக்கு எனக்கு அந்த அன்னை மரியாதை என்னவென்றால், பிரச்சனைகள் இருக்கட்டும், ஆனால் அத்தடிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நீ ஒரு பிரச்சனையாக இராத. நீ ஒரு அற்புதமான ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இரு. அது எப்படி? இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றவள். அதில் இருந்து காணா ஒரு திருமணத்தில் பார்த்து அப்படி வருஷம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருந்து கடைசியில் இங்கே கல்வாரியில் வரைக்கும் பார்க்கும்போதும் அந்த அம்மா சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் இது இறைவனின் சித்தம் என்ற ஒரு நிலையில் தன்னை தாழ்த்தினால், அர்ப்பணித்தால். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மத்தியில் நான் இருந்தாலும் சரிதான், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நடப்போம் என்ற ஒரு நிலையில் நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பண வாழ்வுக்கு நமக்கு தேவை. அப்படிப்பட்ட அர்ப்பண வாழ்வில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு உள்ள தேவை. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு, திருப்தியோடு இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு தேவை ஒன்று உண்டு என்றால், அந்த அன்னை அதிகமாக எங்கேயா பேச பார்த்துருக்கீங்களா? சிந்தித்து கொண்டிருந்தால், தியானித்து கொண்டிருந்தால், அமைதியாக இருந்தால், ஆனால் செய்ததையெல்லாம் தேவனின் சித்தத்தின் பிரகாரம் செய்தால், அதுதான் ஜெபம். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் என்ன நினைக்கிறோம்? ஜெபம் சொன்னால், இத்தனாவது பக்கத்தில் இருக்கா, அத்தனாவது பக்கத்தில் இருக்கா, இந்த புக்கில் இருக்கான்னு பாரு, அந்த புக்கில் இருக்கான்னு பாரு. தேடுகிறோம், ஜெபத்தை தேடலாம். ஆனால் பார்க்கின்ற ஜெபத்தில் உயிரூட்டக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நாம் அர்த்தத்தோடு ஜெபிக்க வேண்டும். இப்போம்லாம் பரலோகத்திற்கு மந்திரி சொல்லணும்னு சொன்னால் சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு பரலோகத்திற்கு போயிடுறாரு. அருந்த மரிய வாழ்க்கை அர்த்தம் ஒரு ஜெபத்தை சொல்கிறோம் அப்படி சொன்னால் அருந்த மரிய வாழ்க்கை கர்த்தம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருவாங்க. மனசும் உள்ளமும் ஒன்றிணையாத அது ஒரு ஜெபம் அல்ல. சிந்திக்க வேண்டும், நான் யாராய், கடவுள் யாராக இருக்கிறோம், எதற்காக இருக்கிறோம், இவைகளை புரிந்து கொண்டவளாய், தெரிந்து கொண்டவளாய், அறிந்து கொண்டவளாய், தெளிவு கொண்டவளாய், விரும்பியவளாய் அவள் ஜெபித்தால் அதனுடைய விளைவாக எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் ஓசானா என்று கூறிய மக்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் கூட அவள் நிலை குலையவில்லை. மாறாக நிமிர்ந்து நின்றால், தைரியமாக நின்றால். அந்த நிமிர்ந்தலுக்கும் தைரியத்திற்கும் உயிரூட்டக்கூடிய வகையில் அவள் தேவன் வாழ் கொண்டிருந்த அந்த ஜெபம் கை கொடுத்தது. ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம் உள்ளத்தை விட்டு பார்ப்போம். நான் தேவனின் சித்தத்தின் பிரகாரம் நடக்கட்டும் என்ற ஒரு மனநிலையோடு ஜெபிக்கின்றேனா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு நம்பிக்கையை விட்டோம். அனைவரும் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னியிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அருண்டு மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவமிடந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தள்ளி எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரையும் மருத்துவரையும் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கர்த்தருக்கு திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். நமது தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம்.
உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவர்த்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு உடல் சுகத்தையும் ஆரோக்கியம் தந்திட வேண்டுமென்றும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவரையும் உண்மையின் ஒளியாகிய உம்மை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளர்களுக்கு அன்று சொன்ன அன்னை இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அதே வார்த்தையை கூறுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு அன்று கீழ்ப்படிந்த பணியாளர்களைப் போல நாங்களும் கீழ்ப்படிந்து இயேசுவை பின்பற்றி வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தேவனே எம் இறைவா, இன்று பெண் பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்து கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிசயங்கள் செய்யும் தேவனே எம் இறைவா, அன்று கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போனபோது உம் அன்னையின் பரிந்துரையால் அங்கு அற்புதம் செய்தது போல இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரின் மன்றாட்டுக்களையும் உம் அன்னையின் பரிந்துரையால் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவும் மற்றும் விசுவாசத்தில் வளரவும் வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் திருமகன் கிறிஸ்து மூலமாக எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய் தரும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பிரியமானவர்களை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கு உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்குகிற மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் மூலமாக மனித மீட்பின் காரணராகி உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால்
உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் மூலமாக வானக தூதரணிகள் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவா, தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட விலங்கழிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பிறகு கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று பணிபுரிய தகுந்தவென எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கிறிஸ்துவை கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ஒருமித்த குரலில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமது மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என உமது திருத்தூதர்களுக்கு கூறினரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருக்கேற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். முக்கிய அறிவிப்பு. இப்பொழுது வழங்கப்படும் இந்த திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க திருச்சபையில் ஞானஸ்நானம் பெற்று புது நன்மை பெற்ற பக்தர்களுக்காக மட்டுமே. பிற சபையினர் மற்றும் பிற மதத்தினர் வந்திருக்கும் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அழுகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே, தாங்கிடவா நேசரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறுகிற நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராயிருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூயமணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திருவுதரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாக அவரை உமது மாசணுகாத கருவில் தாங்கிய போதும் நீரடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன். எனது அன்பினாலும் செபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திரு விருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். அமைதியாக மனதிற்குள்ளாக உங்கள் அனைவரும் மன்றாட்டுக்களை வேளாங்கண்ணியிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேவனின் தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளை உமிழ் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கின்றேன். இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் அருள்நிறை ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின்
தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நிறைந்தவள் என முதல் அதிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜெபங்கள் அத்தனையும் வருந்து அன்றாடும் விண்ணப்பங்கள் வேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட புனித செயல்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமேன். வாழ்க 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 அமரவும். அன்புள்ள இறை மக்களே, இன்று நமக்காக அருமையான திருப்பலி ஆற்றி அருமையான மறையுரையை ஆற்றிய அருட்தந்தை அருட்பணி ஜெயக்குமார் அடிகளார் அவர்களுக்கு நமது நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்ளுவோம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீமாங்க. ஃபாதர் ஜெயக்குமாரை சேர்ந்து இன்னொரு ஃபாதரும் நமக்கு அருட்பணி செல்வராஜ் அவர்கள் நமக்காக திருப்பலி ஆற்றினார்கள். பால்ராஜ் அவர்கள் நமக்காக திருப்பலி ஆற்றினார்கள். அவருக்கும் கரவொலி. அடுத்ததாக இன்று பாடல் அருமையாக பாடி அருமையாக இசையமைத்த பல்லோட்டி பாடல் குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இறை ஆசிருக்கு நாம் அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மண்ணிலே புனித மாதுரி வள்ளுகராணி வையகராணி மண்ணிலே